2026 வந்து சில்வர் பார்க்கும்போது இதுவரை நம்மளுக்கு 27% ரிட்டர்ன்ஸ் வந்து நம்மளுக்கு கொடுத்துருந்தது. இப்போ லாஸ்ட் வீக் வந்து நீங்கள் சில்வர் பார்த்துருக்கலாம், ஒரு ஆல் டைம் ஹை $91.5 வந்து நம்மளுக்கு வந்து ஹிட் பண்ணிட்டுக்கப்புறம் அங்கிருந்து நம்மளுக்கு வந்து ஒரே ஸ்டோக் அரௌண்ட் ஒரு 8% கிட்ட வந்து ஃபால் ஆச்சு. இப்போ அந்த ஃபால் ஆனதுக்கப்புறம் இப்போ நீங்கள் கேட்ட ஒரு விஷயம், சில்வர் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல இருந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லை சில பேர் வந்து கிராஷ் ஆகுன்றாங்களா, அப்போ இங்கேருந்து திரும்ப வந்து சில்வர் வந்து அரௌண்ட் ஒரு $50 கிட்ட வந்து வரதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கான்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம டீட்டெயிலாக வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது வந்து ஃபர்ஸ்ட் நம்ம சில்வர் பேஸ்ட் அப்பான் அப்டேட்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து சில்வர் இப்போ கரண்ட்டாக எப்படி இருக்குது, முன்னாடியே வந்து நம்ம சில்வர் ஒரு நியூ இயர்க்கு வந்து நான் அதை பற்றி ஒரு டீட்டெயிலாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தேன். அந்த டைம் வந்து நம்ம சில்வர் வந்து என்ன ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம், அது வந்து இப்போ கரண்ட்டாக வந்து எப்படி வந்து நம்மளுக்கு வந்து பெர்ஃபார்ம் ஆயிருக்குன்னு சொல்லி பார்த்துட்டு நெக்ஸ்ட் வந்து நமக்கு வந்து சில்வர் எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். இப்போ லாஸ்ட் வீக் வந்து நம்மளுக்கு சில்வர் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 8% கிட்ட வந்து ஃபால் ஆச்சு ஒரே ஸ்டோக்கில். அப்போ அந்த ஃபால் ஆகிறதுக்கு எப்பயுமே வந்து ஒரு ரீட்ரேடர்ஸ் பண்ணுற ஒரு விஷயம், நியூஸஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அப்போது இதுவும் பார்க்கும்போது ஸோ ஓகே ஏன் ஃபால் ஆச்சுன்னு போது, ஏன்னா இப்போ ட்ரம்ப் இப்போ ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் பார்த்துருக்கலாம், ட்ரம்ப் வந்து இப்போ நிறைய கண்ட்ரீஸில் வந்து அவர் டேரிஃப்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்தது. இப்போ லாஸ்ட் வீக் கூட நீங்கள் பார்த்துக்கலாம், இப்போ இந்தியா மேலே இப்போ ஈரான் இந்தியா அந்த ட்ரேட் டீல் பேஸ் பண்ணி பார்க்கும்போது ஒரு 25% வந்து டேரிஃப் இன்க்ரீஸ் பண்ணுறதா அனௌன்ஸ் பண்ணியிருந்தார். இப்போ அதை பேஸ் பண்ணி பார்க்கும்போது இப்போது கிரிட்டிக்கல் மினரல்ஸுக்கும் வந்து டேரிஃப் அப்ளை ஆகுமான்னு சொல்லி கேட்கும்போது அவர் அதுக்கு நோ சொல்லியிருந்தார். அப்போது இது ஆக்சுவலாக வந்து பார்க்கும்போது இது வந்து பாசிட்டிவ் நியூஸ். பட் நம்மளுக்கு வந்து சில்வர் ஃபால் ஆனதுக்கு நியூஸஸ் வந்து இதுதான் வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துக்கலாம் ஒரு சின்ன ரிகவரி வந்து நம்மளுக்கு வந்து சில்வர் கொடுத்துருந்தது. அப்போது இது வந்து நமக்கு திரும்ப அவங்களே சொல்கிற விஷயம், இது வந்து பாசிட்டிவ் நியூஸ், அதெல்லாம் வந்து மார்க்கெட் ரிகவர் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல வந்து ஃபால் ஆகிறதுக்கு ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இது வந்து நம்ம ஃபைன் பண்ணியிருக்கலாமான்னு சொல்லி ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணும்போது நம்ம அதை பற்றி பார்க்கலாம். செகண்ட் இது வந்து நம்மளுக்கு வந்து இப்போது சாம்கோ இப்போ அவங்க வந்து அவங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. இப்போது சில்வரோட அந்த ரேலி வந்து நம்மளுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் ஆச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து 1 kg ஆஃப் சில்வர் பார்க்கும்போது அரௌண்ட் ஒரு 3.94 lakhs வந்து இருக்கும் per kgன்னு சொல்லி அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. பட் நீங்கள் வந்து மணி கண்ட்ரோல் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ நிறைய ரிசர்ச் அனலிஸ்ட் வந்து சில பேர் கிராஷ் ஆகுன்றாங்க, சில பேர் வந்து ரேலி வந்து கண்டினியூ ஆகும்னு சொல்கிறாங்க. மார்க்கெட்டில் ரெண்டே தான், ஒன்று மார்க்கெட் வந்து ஃபால் ஆகணும், இல்லைனா வந்து நம்மளுக்கு வந்து அப்சைட் மூவ் ஆகணும். ஸோ ஓகே ஆக்சுவலாக வந்து ஒரு சார்ட் பார்க்கும்போது இன்னும் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து கிளியரான ஒரு வியூ இருக்கும். அதனால நம்ம வந்து சார்ட் பார்க்கும்போது எண்ட் ஆஃப் த வீடியோ நீங்களே வந்து ஒரு உங்களுக்கே வந்து ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்கும். ஓகே இது வந்து திரும்ப நம்மளுக்கு வந்து அந்த ரேலி மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா, இல்லைனா வந்து அந்த கிராஷுக்கான இண்டிகேஷன் இருக்கா அப்படின்னு சொல்லி. ஃபர்ஸ்ட் நம்ம சில்வர், ஏன்னா ஒரு 2 weeks முன்னாடி வந்து சில்வர் என்னோட ப்ரெடிக்ஷன் வந்து ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் வந்து போஸ்ட் பண்ணியிருந்தேன். இப்போ அங்கே அந்த வீடியோ போஸ்ட் பண்ணும்போது நீங்களே வந்து கேட்ட ஒரு விஷயம், அந்த டைம் எல்லாருமே வந்து ஃபால்னு சொல்கிறாங்க, அப்போ நீங்கள் மட்டும் பைன்னு சொல்கிறீங்க, இது எப்படி அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்னும் ப்ரெடிக்ட் பண்ணோம் சில்வர் இந்த இயர் வந்து இன்னும் ப்ரெடிக்ட் பண்ணோம்னு சொல்லி பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் வந்து இப்போ கரண்ட்டாக வந்து எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம சில்வர் பார்க்கலாம். சில்வர் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ இங்கிருந்து ஒரு நல்ல ரேலி வந்து கொடுத்துருந்தது. என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சில்வர் வந்து நெக்ஸ்ட் டார்கெட் இப்போ இந்த ரேஞ்ச் வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அரௌண்ட் ஒரு $87. இப்போ இது வந்து ஒரு ட்ரைவ் பேட்டர்ன், இப்போ நீங்கள் ப்ரைஸ் ஆக்ஷன் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ட்ரைவ் பேட்டர்னோட டார்கெட் ஒரு கோல்டன் ரேஷியோ 1.618. இப்போ அதோட ரேஞ்ச் பார்த்தீங்கன்னா ஒரு $87 வரையும் போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இதில் நடுவில் இருக்கிற ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரெண்ட் லைனில் வந்து இருக்குது. அப்போது இந்த ரேஞ்ச் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும் 74. அப்போது இப்போ கரண்ட்டாக வந்து பார்க்கும்போது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ $74.5. இப்போ அந்த ரேஞ்ச் இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா அடுத்தது வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சில்வர் அரௌண்ட் ஒரு 20% கிட்ட வந்து ஒரு மொமெண்டம் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஏன்னா இப்போது எல்லாரோட மைண்ட் செட் இப்போ இவ்வளோ தூரம் பெர்ஃபார்ம் ஆயிடுச்சு, கீழே வரணும்னு சொல்லி கீழே வந்தாலும் என்னோட இது வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகணும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இங்கேருந்து அரௌண்ட் ஒரு 15 to 16%. ஓகே இதில் வந்து நான் சொல்லி இந்த 20% எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லி அப்போ இந்த ரேஞ்ச் தான் பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த டார்கெட் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இப்போது இது வந்து 2026 வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. அப்போ இதுவும் நம்மளுக்கு பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் வந்து அரௌண்ட் ஒரு $95 கிட்ட வந்து போகணும். நெக்ஸ்ட் லெவல் ரெசிஸ்டன்ஸ் வந்து $95 வந்து நம்மளுக்கு இருக்குது. அப்போது சில்வர் இன்னும் நம்மளுக்கு வந்து அந்த மொமெண்டம் வந்து
இப்போ தான் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. இல்லை நம்ம என்ன வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும்னா, இது வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு போகுமா, இல்லை ஒரே ஸ்ட்ரெச்சாக வந்து இங்கேருந்து மேலே போகுமான்னு சொல்லி அந்த ஒரு பாயிண்ட்டுக்கு தான் வந்து இங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்போது இது வந்து நம்மளுக்கு ஓவராலாக இப்போது $87 நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ்ன்னு சொல்லி பார்க்கும்போது இப்போ சொல்லி இந்த ரேஞ்ச் வரையும் நம்மளுக்கு வந்து மேலே போகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. அதனால் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இப்போ கோல்டாக இருக்கட்டும் சில்வராக இருக்கட்டும் ரெண்டுமே வந்து ஒரு நல்ல ஒரு புல்லிஷில் இருக்குது. இப்போ கோல்டு நான் லாஸ்ட் வீடியோலே வந்து சொல்லியிருந்தேன், என்னோட எக்ஸ்பெக்டேஷன் கோல்டு நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து பர் கிராம் ஃபிசிக்கல் கோல்டு 22 கேரட் பர் கிராம் வந்து 15,000. இப்போ அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா 18,000 வரையும் போகும்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. இப்போ அதே மாதிரி வந்து சில்வர் 2026 வந்து இது வந்து புல்லிஷாக இருக்கும். என்னோட எக்ஸ்பெக்டேஷன் $87. அது பிரேக் அவுட் ஆச்சுன்னா 93 இந்த ரேஞ்ச் வரையும் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் ஓகே, இப்போ நீங்கள் அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்போ சில்வர் நம்ம முன்னாடியே வந்து சொன்ன விஷயம், இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து ட்ரெண்ட் லைன், அதே டைம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல் இருக்குது. அரௌண்ட் ஒரு $74 வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்குது. இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் டார்கெட்ஸ் வந்து 87. இப்போ அதுவும் பிரேக் அவுட் ஆச்சுன்னா அரௌண்ட் 93.5 இந்த ரேஞ்ச் வரையும் சில்வர் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருந்தேன். இப்போது ஜஸ்ட் நீங்கள் அந்த ப்ரெடிக்ஷனையும் இது வந்து நீங்கள் ஜஸ்ட் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் எங்கிருந்து அந்த 8% வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆச்சு அப்படின்னு சொல்லி. ஏன்னா இப்போது ஒரு சார்ட்டில் பார்க்கும்போது ஒன்ஸ் நம்மளுக்கு என்ன ஆச்சுன்னா எக்ஸாக்டாக இந்த டார்கெட் ஹிட் பண்ணிட்டுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்டில் வந்து அந்த 8% அந்த ஃபால் வந்து கொடுத்துருக்கு. அப்போது முன்னாடி நம்ம ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மேஜரான ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வந்து ஆக்ட் ஆகுன்னு சொல்லி. அப்போது ஒரு நியர்லி வந்து ஒரு $20 முன்னாடியே வந்து நம்ம ப்ரெடிக்ட் பண்ண விஷயம் இந்த இடம் தான் நம்மளுக்கு வந்து ஒரு மேஜர் ரெசிஸ்டன்ஸாக வந்து இருக்க போகுது அப்படின்னு சொல்லி. அப்போ எக்ஸாக்டாக மார்க்கெட் ஏன் இந்த லெவல்ஸ் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணும். அப்போது ட்ரம்ப் அந்த நியூஸஸ் பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளுக்கு வந்து இது ஃபால் ஆச்சா, இல்லைனா வந்து நம்மளுக்கு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ பார்க்கும்போது இந்த இடத்துல வந்து நான் சப்ளை இருக்குன்னு சொல்லி முன்னாடி அந்த சப்ளை தான் வந்து நம்மளுக்கு என்ன ஒரு ரெசிஸ்டன்ஸில் தான் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு சப்ளை வந்து நம்மளுக்கு வந்து ஃபார்ம் ஆகும். அப்போது எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து இந்த லெவல் ஹிட் பண்ணிட்டு அப்புறம் ஜஸ்ட் ஒரு ப்ராஃபிட் புக்கிங்காக தான் மார்க்கெட் வந்து கிளம்புது. அப்போ இதுதான் டார்கெட்னு சொல்லி தெரிஞ்சிருந்தேன்னா என்ன பண்ணியிருப்போம், இந்த இடத்துல வந்து நம்ம டார்கெட் ஹிட் பண்ணிட்டோன்னே பொசிஷன்ஸ் வந்து க்ளோஸ் பண்ணிட்டு வந்திருப்போம் ஒரு ட்ரேடிங் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஓகே, இதுவே நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறதுனா அதுக்கு வந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆக்ஷன்ஸ் வந்து நம்ம எடுப்போம். ஓகே, அதனால் இது வந்து சடன் ஃபாலா அப்படின்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ இது சடன் ஃபால் கிடையாது. அந்த நியூஸோட இம்பாக்ட் அப்படின்னா அந்த நியூஸோட இம்பாக்ட்டும் கிடையாது. ஏன்னா ஆக்சுவலாக அந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ், பட் மார்க்கெட் ஆச்சுன்னா கீழே வந்தது. அப்போ கீழே வந்ததுக்கு வந்து அவங்க சொல்கிறது அந்த நியூஸ், பட் மேலே ரிகவர் ஆனதுக்கு வந்து உடனே என்ன பண்ணிப்போம், மேட்ச் பண்ணிப்போம். ஏன்னா மார்க்கெட்டில் பார்க்கும்போது எப்படி வந்து ஒரு ட்ரேடிங்கில் வந்து பை அண்ட் செல் இருக்கோ அதே மாதிரி இப்போ நியூஸஸ்லேயே பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நியூஸ் இருக்கும், நெகட்டிவ் நியூஸ் இருக்கும். நம்மளுக்கு வந்து மார்க்கெட் இப்போ ஃபால் ஆச்சுன்னா உடனே நம்ம என்ன கொடுப்போம், ஒரு நெகட்டிவ் நியூஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். இதுவே மார்க்கெட் வந்து ஒரு மேலே போச்சுன்னா பாசிட்டிவ் நியூஸஸ்க்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம். அப்போது நியூஸஸ் வந்து நம்மளுக்கு வந்து ரெண்டு நியூஸுமே இருக்கும். நம்ம எதுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் கொடுப்போம் அதுதான் வந்து அதோட இம்பாக்ட் தான் வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட ட்ரேடிங்லேயே வந்து காமிக்கும். ஓகே, அதனால் இது வந்து என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ சடன் ஃபால் கிடையாது. ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து ஒரு பேசிக் ரூல்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு டார்கெட் ஹிட் ஆச்சுன்னா மார்க்கெட்டில் ஒரு கரெக்ஷன் வரணும். இதுதான் வந்து ஜஸ்ட் பேசிக் ரூல் ஒரு டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூ. நான் சொல்கிறது இண்டிகேட்டர்ஸ் சாஃப்ட்வேர்ஸ் கிடையாது. ஒரு பியூர் ப்ரைஸ் ஆக்ஷன், ஒரு ட்ரெண்ட் லைனாக இருக்கட்டும், சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸாக இருக்கட்டும், இந்த மாதிரி டூல்ஸை யூஸ் பண்ணிவிட்டு நீங்கள் அனலைஸ் பண்ணும்போது தெரியும் எப்பயுமே நம்மளுக்கு வந்து டார்கெட் ஹிட் ஆகும்போது உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட் நம்மளுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் புக்கிங் சொல்லுவோம். அது வந்து நம்மளுக்கு வந்து கண்டிப்பாக அந்த இடத்துல டார்கெட் ஹிட் பண்ணுவோம், ரிஜெக்ஷன்ஸ் கண்டிப்பாக மார்க்கெட்டில் வரும். இப்போ அதே போல இங்கேயும் சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல அரௌண்ட் ஒரு $72 ட்ரேட் ஆகும் சொல்லியிருப்பேன். ஒன்ஸ் நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் ஆனால் தான் நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பை ஆகும்னு சொல்லியிருந்தேன். அப்போது இந்த இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து நான் இது வந்து நமக்கு வந்து இந்த பேட்டர்ன் வந்து நான் அப்டேட் பண்ணியிருந்தேன். இப்போது சில்வர் பார்க்கும்போது நம்மளுக்கு வந்து ஒரு ட்ரையாங்கிள் பேட்டர்ன் இருக்குது. அப்போ ட்ரையாங்கிள் பேட்டர்ன் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் நம்ம மொமெண்டம் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு சொல்லியிருந்தேன். அப்போ எக்ஸாக்ட்லி நமக்கு அந்த ட்ரையாங்கிள் பேட்டர்னோட இது வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் எப்படி ரியாக்ட் ஆச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். வாட்ஸ் நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் கொடுத்ததுக்கப்புறம் ரீட்டர்ஸ் திரும்பி மார்க்கெட் வந்து இந்த ரேலி ஸ்டார்ட் ஆகுது. புரியுதா? அப்போது மார்க்கெட் ஒரு ஃபால் கொடுத்தாலும் சரி, மார்க்கெட் வந்து மேலே போனாலும் கண்டிப்பாக வந்து அதுக்கு ஒரு ரீசன் இருக்கும். அந்த ரீசன் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு
நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது கண்டிப்பாக உங்களாலேயும் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்ஸ் இந்த மார்க்கெட்டில் வந்து பண்ண முடியும். ஓகே, இப்போது நீங்கள் கேட்டது சில்வர் இதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வந்து ஃபால் ஆகிறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கா? ஏன்னா இப்போது இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து சில்வர் ஹிட் ஆகும்போது ரிஜெக்ஷன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துருக்கு. அப்போது ரிஜெக்ஷனுக்கான ரீசனும் நான் சொல்லிட்டேன். அப்போது நெக்ஸ்ட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ ஸ்டில் சில்வர் பார்க்கும்போது ஒரு பையில் தான் இருக்குது. என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இந்த இடம் வந்து நம்மளுக்கு வந்து ரெஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகுது. ஒன்ஸ் இந்த ரெஸ்டன்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் ஆஃப் டார்கெட்ஸ் பார்க்கும்போது சில்வர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறது வந்து இது வந்து நம்ம முன்னாடியே ப்ரெடிக்ட் பண்ணதான் அரௌண்ட் ஒரு $108 கிட்ட வந்து சில்வர் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். அப்போது இந்த டார்கெட் எனக்கு வந்து சும்மா 93 போகும் 92 போகும்னு சொல்லலை. எக்ஸாக்டாக நம்மளுக்கு வந்து ஒரு சார்ட் அனலைஸ் பண்ணும்போது அது காமிச்ச விஷயம் ஒரு ஃபிபனாக்கின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அப்போ அந்த டூல் நம்மளுக்கு காமிச்ச விஷயம் டார்கெட் வந்து இந்த இடத்துல இருக்குன்னு சொல்லி, இந்த இடம் வந்து ஒரு சப்ளை ஜோன் வந்து நம்மளுக்கு வந்து இருக்குன்னு சொல்லி அந்த டூல் தான் வந்து காமிச்சோம். அப்போது இது வந்து நம்மளுக்கு வந்து மேஜராக ஒரு ரெஸ்டன்ஸாக வந்து ஆக்ட் ஆகும். இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் இது பார்த்தீங்கன்னா அரௌண்ட் ஒரு 108 கிட்ட வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். இது கீழே வந்தாலும் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ இது வந்து நான் ஆப்பர்ச்சுனிட்டி தான் பார்க்குறேன். இது வந்து நான் இப்போதைக்கு வந்து அந்த கிராஷ் அந்த செல்லிங் அந்த மாதிரி வந்து நான் பார்க்கல. இது கீழே வந்தாலும் ஜஸ்ட் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக மட்டும்தான் வந்து சில்வர் பார்க்குறேன். ஓகே, அதனால் நியூஸஸ் வந்து வரலாம், நிறைய நியூஸஸ் வரலாம். இப்போ சில்வர் பற்றி, கோல்டு பற்றி, அடுத்தது என்ன நடக்கும் சொல்லி டெய்லி நம்மளுக்கு வந்து இதை பற்றி அப்டேட்ஸ் வரலாம். பட் நீங்கள் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணும்போது தான் ஃபஸ்ட்டு வந்து நம்ம சுற்றி நடக்கிற அந்த நியூஸஸ்க்கு வந்து நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இதுவே வந்து நம்ம பார்த்துருவோம் ஒரு 93 இப்போ ரெஸ்டன்ஸில் இருக்குது. இது பிரேக் அவுட் ஆச்சு நெக்ஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு 108 தான் வந்து நெக்ஸ்ட் ஆஃப் ஒரு மேஜரான ஒரு சப்ளை ஜோன் இருக்குன்னு சொல்லி ஃபைன் பண்ணிட்டோம். அப்படின்னா நம்மளுக்கு என்னென்ன நியூஸஸ் வந்து பேக்கப் பண்ணாலும் நம்மளுக்கு இந்த பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் தான் அடுத்தது பெர்ஃபார்மே ஆக போகுது. அது வரையும் இந்த இடத்துல வந்து நம்மளுக்கு வந்து சைட் வேஸில் இருக்க போகுது. ஓகே, அதனால் நியூஸை பார்த்துட்டு நான் இதில் வந்து ட்ரேட் பண்ண போகிறேன், இன்வெஸ்ட் பண்ண போகிறேன்னா என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ அதுக்கு வந்து உங்களுக்கு நியூஸோட இம்பேக்ட் வந்து இருக்கலாம், இல்லாமே போகலாம். பட் நம்மளுக்கு வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் அவுட் ஆச்சுன்னா மார்க்கெட் நெக்ஸ்ட் அடுத்த ரெசிஸ்டன்ஸ் தான் போகணும். அதே மாதிரி ஒரு சப்ளை பிரேக் ஒரு சப்போர்ட் வந்து பிரேக் அவுட் ஆனாலும் அடுத்த சப்போர்ட் தான் வந்து போகணும். ஓகே, அதனால் என்னோட எக்ஸ்பெக்டேஷன் சில்வர் ஸ்டில் என்னோட இது பை. அப்போ இந்த ரேஞ்ச் வந்து நம்மளுக்கு வந்து பிரேக் அவுட் ஆகுதுன்னு சொல்லி பார்க்கலாம். ஒன்ஸ் இது பிரேக் அவுட் ஆச்சுன்னா இந்த ரேஞ்ச் வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன். ஜஸ்ட் நீங்களும் வந்து உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், இல்லைனா வந்து உங்களோட ஃபினான்ஷியல் அட்வைசர் கேட்டு அதை பேஸ் பண்ணிட்டு நீங்கள் வந்து உங்களோட டிசிஷன்ஸை வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.